இந்த வீட்டுக்குள்ள ரீல்ஸ் எடுத்தா கைது பண்ணுவாங்கன்னு போலீஸ் சொல்றாங்கன்னா அப்படி அங்க என்னதான் இருக்கு? சென்னை அசோக் நகர், பிஸி ஸ்ட்ரீட்ஸ், நார்மலான ஒரு டிராஃபிக். ஆனா இந்த ஒரு வீடு மட்டும் 17 வருடமா பூட்டப்பட்டு மௌனமா மர்மமா நிக்குது. 2008 இந்த வீட்டுக்குள்ள ஒரே இரவுல பல உயிர்கள் போச்சு. குடும்ப உறுப்பினர்கள், உள்ள வேலை செஞ்ச ஒரு பணிப்பெண், கதவுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்ததுன்னு அப்போ பேசிக்கிட்டாங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அடுத்த வீடுகளுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல, யாரும் உடைக்கல. முழு இரவு அந்த வீடு மௌனமா இருந்தது. அடுத்த நாள் தான் போலீஸ் வந்தாங்க, மீடியா வந்தது, ஸ்ட்ரீட் முழுக்க கிரவுட். கேஸ் பதிவாச்சு, விசாரணையும் நடந்தது. ஆனா சில கேள்விகளுக்கு இன்னைக்கும் பதில் இல்லை. அதனாலதான் லோக்கல் சொல்றாங்க, அந்த நாள் முடிஞ்சது, ஆனா அந்த வீடு அந்த இரவிலேயே இன்னும் சிக்கி இருக்கு அப்படின்றதுதான். அதுக்கு பிறகு அந்த வீட்டுல யாரும் குடியேறல. இரவுல விளக்குகள் எரியுதுன்னு சொல்றாங்க, உள்ள விசித்திரமான சத்தங்கள் கேக்குதுன்னு சொல்றாங்க அயல்வாசிகள். உண்மையா இல்ல மனசோட ஒரு பிரம்மையா? சமீப காலத்துல சில பேர் இந்த வீட்டுக்குள்ள போய் ரீல்ஸ் எடுத்தாங்க. கோஸ்ட் ஹவுஸ்ன்னு டேக் போட்டாங்க, ரீல்ஸ் பண்ணாங்க. அடுத்த நாளே போலீஸ் எச்சரிக்கை, உள்ளே நுழைய தடை விதிச்சாங்க. ஏன் தெரியுமா? இந்த வீடு இன்னும் ஒரு கிரைம் சீன். சில உண்மைகள் இன்னும் பூட்டப்பட்ட கதவுக்குள்ள இருக்கு. அதனாலதான் போலீஸ் சொல்றாங்க, உங்களோட கியூரியாசிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படின்னு. இந்த வீடு பேய்கள் இருக்கிற இடமா இல்லையா அப்படின்லாம் தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, சில வீடுகள் நம்மளோட கவனத்தை கேட்கல, நம்ம மௌனத்தை தான் வேணும்னு சொல்லுது. இதை பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.